என் பசங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் வீடியோ போட்டு அதை வச்சு நான் நல்லா சாப்பிட்டு வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. இன்னும் சில கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. அதுக்கும் இந்த வீடியோவில் நான் ரிப்ளை கொடுக்குறேன். நீங்கள் புதுசாக வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது பசங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு பொய் சொல்லுவாங்களா? அது சொன்னால் அது நிஜமாகவே நடக்கும்ல. எந்த அம்மாவும் அப்படி சொல்ல மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்ததில்ல? உங்களுக்காக இங்கே நான் காட்டுறேன் பார்த்தீங்களா? இது எல்லாமே என்னோடய பையனுக்கு நான் எந்த டேட்டில் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்றத காட்டுது. ஒரு டெஸ்ட் 2 டெஸ்ட்டு கிடையாதுங்க. எவ்வளோ நீங்கள் பார்க்குறீங்களோ அவ்வளவும் அவனுக்காக மட்டுமே எடுக்கப்பட்டது. அதுக்கு பின்னால் நிறைய மருந்துகள். ஒவ்வொரு தடவையும் அவனை பிளட் டெஸ்ட்டுக்காக கூட்டிகிட்டு போவேன். அவனுக்கு எழுதி கொடுக்குற டெஸ்ட்டுக்கு செப்ரேட்டாக சின்ன சின்ன டியூப்பில் பிளட்டை கலெக்ட் பண்ணுவாங்க. நரம்பு கிடைக்காது அவனுக்கு, நரம்பு தெரியாது. சில நேரம் ராங்காக குத்திடுவாங்க. ரொம்ப அழுவான். எனி டைம் ஹாஸ்பிட்டல் செக்கப், ஹாஸ்பிட்டல், மருந்து. உங்கள் பசங்களுக்கு ஜுரம் வந்ததுன்னா உங்களால் தாங்க முடியுமா? நைட்டு உங்களுக்கு தூக்கம் வருமா? பிள்ளைங்க கஷ்டப்படுறத கண்ணால் பார்க்க முடியாதுல்ல. அந்த ஜுரத்தையே நம்மளால் தாங்கிக்க முடியாமல் துடிச்சு போயிடுவோம். ஆனால் இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு முழுசாக தெரியாது. எவ்வளவோ டெஸ்ட் எடுத்தாச்சு. வலி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அவனுக்கு எப்படி வலிக்குதுன்னு கூட சொல்ல தெரியாமல் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவான். வலியை பழகிக்கிட்டான். இப்போ அந்த வலியோடு சேர்ந்து தான் அவன் வாழ்கிறான். இந்த வயசில் பெரியவங்க படுற மாதிரி எல்லா கஷ்டத்தையும் அவன் பார்த்துட்டான். அவன் இழுத்து மூச்சு விடுறப்போ, பெரிய ஒரு அணத்தல் கொடுக்குறப்போ பயமாக இருக்கும். பதறி போய் முழிச்சு நான் தூக்கத்தையே விட்டுட்டேன். ஒவ்வொரு நாள் நைட்டும் அவன் தூங்க போகிறப்போ அவன் வலிக்கு அங்கங்கே ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஓப்பனாக சொல்லவா ஒரு விஷயம், உங்கள் பையன் இறந்து போயிடுவான். அவனை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க? ஏன்னா அவன் இருந்த கோலம் அப்படி. அவனால் எதுவுமே பண்ண முடியாது. படுத்த படுக்கையில் எழுந்து நிற்க முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. துடிப்பான். வலி தாங்க முடியாமல் துடிப்பான். அந்த எலும்பெல்லாம் உடையிற மாதிரி வலிக்கும். அவனுக்காக நான் எவ்வளவோ முயற்சிகள் பண்ணினேன். அப்படி இருந்த பையனை இன்னைக்கு 60% கிட்ட நான் குணப்படுத்தியிருக்கேங்க. என்கிட்ட பெரிய பணம் இல்லை, பெரிய சப்போர்ட் இல்லை. சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணாங்க. அதை சொல்கிறதுல எனக்கு வெக்கம் கிடையாது. அந்த இடத்துல பையன் நல்லா இருக்கணும், அவன் வாழணும்னு நினச்சி தானே அவங்க பண்ணாங்க. நான் அழலைங்க, நான் அழாமல் தான் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு பையன் வாழட்டுமே, அது நல்ல விஷயம் தானே. ஏன்னா இந்த இடத்துல எனக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லையே. பையனுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்தப்போ ஆரம்பத்தில் என்னால் சமாளிக்க முடியலைங்க. அப்போது ஒரு தடவை ஜிபே நம்பர் கொடுத்தேன். நான் டிஸ்சார்ஜ் ஆகணுமேன்றதுக்காக கொடுத்தேன். நானாக சொல்லலைன்னா கூட எனக்கு இந்த ஹெல்ப் கிடைச்சதுன்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுங்க. நான் எதையும் மறைக்கக்கூடாதுன்னு தான் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். எல்லா நேரமும் எல்லார்கிட்டேயும் நான் உதவி வாங்கிட்டு இருக்கலைங்க. என் வாழ்க்கையை நான் தான் போராடி வாழ்ந்துட்டுருக்கேன். நான் ஜிபே நம்பர் கொடுத்தப்போ ஒரே டைமில் நெருக்கி 20 பேர்கிட்ட பண்ணாங்க. செக்யூரிட்டி ப்ராப்ளம்னு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. கடினமான நேரத்தில் எனக்கு தேவைப்படுற அந்த அமௌண்ட் எனக்கு கிடைக்காம கூட போயிருக்குங்க. என் உடம்புல எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் உழைப்பு கொடுத்துட்ருக்கேங்க. பேக்கரியில் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வீடியோவை ரெடி பண்ணி அதை அப்லோட் பண்ணுறது, பெட்டல்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா அதை கட் பண்ணுறதுன்னு, வீட்டு வேலைகள் செய்கிறதுன்னு எல்லாத்தையுமே ரிஸ்க் எடுத்து தாங்க செஞ்சிட்ருக்கேன். நான் சும்மா உட்காந்து சாப்பிடலைங்க. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. நான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன தெரியுமா? என்னோடய வீட்டு அட்ரெஸ்ஸோ நான் எங்கே இருக்கேன்றதோ யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் எல்லாத்துலேயுமே அட்ரெஸ்ஸை மறைக்கிறது, பசங்க பேரை மறைச்சி காட்டுறது, இதெல்லாம் பண்ணுவேன். 2 பசங்களுக்கும் வீடியோவில் வர்றதுக்கு எந்த விருப்பமும் கிடையாதுங்க. பெரிய பையன் சொல்லியிருக்கான், எங்கள் கிளாஸ் பசங்கள்லாம் யாராவது வீடியோ பார்த்துருவாங்க, எங்கள் பேரை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனால் அவன் இன்னொன்றும் சொல்லுவான். எங்கள் மிஸ் இன்றைக்கி உங்களை பற்றி கேட்டாங்க மம்மி, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க. ஒருவேளை உங்கள் வீடியோவை அவங்க பார்த்துருப்பாங்களோ, எனக்கு ஒரே டென்ஷனாக இருந்தது, அவங்க என்ன நினச்சி கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறான். எனக்கு யாருமே இல்லையே அப்படின்றதுனால நானாக ஒரு உறவை ஏற்படுத்தி வச்சுருக்கேன் இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸாக. அவங்களையும் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா நான் மறுபடியும் தனியாகிடுவேங்க. என்னோடய லாஸ்ட் 2 வீடியோக்களை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுறீங்கல்ல, என்னோடய ஆரம்ப வீடியோக்களை நீங்கள் பாருங்களேன். வீடியோஸில் ஓல்டஸ்ட்டுன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போட்ட ஃபஸ்ட்டு வீடியோ வரும். அதில் எல்லாருமே என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அதை ஒரு தடவை எனக்காக பாருங்களேன். ஏன் சேனலை விட்டு போனீங்க, அந்த சேனலுக்கு என்னாச்சு, உங்களை நான் தேடினேன், நீங்கள் எங்கே போயிருந்தீங்க, உங்கள் உடம்புக்கு பரவாயில்லையா, உங்கள் ஹஸ்பண்ட் உங்களோட இருக்காரா, இதெல்லாம் கமெண்ட்டாக இருக்கும். நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லோரும் என்ன கேட்பாங்க, ஹாய் சிஸ்டர், நீங்கள் யார், எந்த ஊர், எப்படி இருக்கீங்க, அப்படி தானே கேட்பாங்க. ஆனால் என்கிட்ட கேட்டது
இப்படி தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு காரணம் நான் லாஸ்ட்டாக ஒரு சேனல் வச்சுருந்தேன். அந்த சேனலை என்னோடய கஷ்டத்துக்காக நான் விற்றுட்டேங்க. அந்த சேனலுக்கு முன்னால் இன்னொரு சேனல் இருந்தது. என்னோடய முகத்தை காட்டி தான் வீடியோ போட்டேன். லைவ் போடுவேன். பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது. எனக்கு அதை ஏற்றுக்க முடியல. முகத்தை காட்டி தாங்க நான் போட்டேன். மாஸ்கெல்லாம் நான் போடலை. ஆரம்பத்திலேயே எனக்காக பெண்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த சேனலில் என்ன டிபியில் ஃபோட்டோ வச்சுருந்தேன் தெரியுமா? நானும் இவரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ தான் வச்சுருந்தேன். எதையுமே மறைக்கலைங்க. என்னோடய முகம் எல்லாருக்குமே தெரியும். என் முகமும் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் அப்பப்போ ஷார்ட்ஸில் என்னோடய ஃபேஸை நான் போடுவேங்க. ஆரம்பத்தில் இவருக்கு தெரிஞ்சால் பிரச்சனையாகும் அப்படின்றதுக்காக முகத்தை மறைச்சேன். பசங்களுக்கு ஸ்கூலில் அசிங்கமாகுமே அப்படின்றதுக்காக முகத்தை மறைச்சேன். இன்றைக்கி இந்த மாஸ்க்கை நான் எடுக்கணும்னு நிறைய தடவை நினச்சிருக்கேன். ஆனால் பயம் ஏதோ தடுக்குது. இந்த கண்ணை மட்டுமே பார்த்து என்னோடய வார்த்தைகள் எவ்வளோ உண்மையானதுன்னு நம்புகிறவங்க இங்கே 99% இருக்காங்க. நான் இந்த இடத்துல தான் வேலை பார்க்குறேன்னு வீடியோவில் சொல்லிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நிச்சயமாக நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க வருவாங்க. கண்டிப்பாக கடைக்கு வருவாங்க. அதில் ஆண்களும் வரலாம், பெண்களும் வரலாம். நம்ம சொல்ல முடியாது நம்மளை தேடி பெண்கள் மட்டும்தான் வருவாங்க அப்படின்னு. நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாலும், தனியாக இருந்தாலும், நான் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, நான் வாடகைக்கு இருக்கிற இடத்துலையும் சரி, என்னை யாருமே எதுவுமே தப்பாக பேசினது இல்லைங்க. ஏன்னா எல்லாருமே ஏதாவது ஒரு கதை சொல்கிறாங்க, இவளும் ஒரு வேளை சொல்லுவாளோ அப்படின்னு நினச்சி இந்த மாதிரியெல்லாம் கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு இந்த குடும்பத்தோடு பயணிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு தான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எங்கள் அப்பாவோட பனியன்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதுலேயும் ஒரு கமெண்ட் பார்த்தேன். இந்த பனியன் பார்த்தா ரொம்ப புதுசு மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு கமெண்ட். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பிடிச்சி தைச்சிருக்கேன். இது அப்படியே மேலே போகுது பாருங்கள், தெரியுதா? 2 பக்கமும் இந்த அளவுக்கு பிடிச்சி தைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள். அப்புறம் இங்கே பாருங்கள், இது பழைய பனியன் இல்லை. இது பழைய பனியன் இல்லை, புதுசு மாதிரி தெரியுதுன்னு சொன்னீங்கல்ல. இங்கே பாருங்கள், இது நல்லா கிழிஞ்சு இதை அவர் தச்சு கூட யூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்ல பழைய பனியன் தாங்க இது, நம்புங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே கூட ஹோல்ஸ் இருக்கு பாருங்கள், இருக்கா? இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குல்ல, புதுசு மாதிரி நீட்டாக இருக்குல்ல. எங்கள் அப்பா ரொம்ப குண்டாலாம் இருக்க மாட்டார். நான் எங்கள் வீட்டை விட்டு வர்றப்போ என் பேக்கில் இந்த பனியனை எடுத்து வச்சுட்டு வந்தேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது அப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதை ஒரு ஞாபகமாக தான் வச்சுருக்கேன். இன்னொரு ஷார்ட்ஸில் இந்த வீடியோவில் நீங்கள் ரொம்ப போல்டாக பேசியிருக்கீங்க அப்படின்னு இருந்தது கமெண்ட்டு. 2-3 கமெண்ட் அந்த மாதிரி தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருந்தது. என்ன நம்ம போல்டாக பேசியிருக்கோம் அப்படின்னு நினச்சி நானே அதை போய் பார்த்தேன். அது போல்டாக பேசலைங்க, அதில் ஒரு விஷயம் இருக்குது. இப்படி வச்சு பேசியிருப்பேன். லாஸ்ட்டாக ஒரு 2 மாதமாக என்கிட்ட மைக் இருக்குதுன்னு தெரியும், அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னால் இருக்கிற வீடியோக்கள் எல்லாமே ரொம்ப கிட்ட வச்சு பேசுவேன். இன்னும் கிட்ட, இப்போ கூட இந்த அளவுக்கு வச்சு பேசினா கூட நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும். அதுக்கு காரணம் மைக்கு தான். ஆனால் அப்போது என்கிட்ட மைக் இல்லை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணி பேசுவேன். நார்மலாக எனக்கு ரொம்ப சவுண்டான வாய்ஸ் கிடையாது. என்கிட்ட யாராவது பேசுனா கொஞ்சம் சத்தமாக பேசுமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது இல்லாமல் டைரெக்டாக ஷார்ட்ஸ் நான் பேசுகிறப்போ அந்த 15 செகண்டுக்குள்ளே பேசி முடிக்கணும் அப்படின்னு அந்த மேலே ஓடுற செகண்ட்ஸையே நான் பார்த்துட்ருப்பேன். டைம் முடிய போகுதுன்னு வேகமாக பேசுவேன். அதிலிருந்த உண்மைத்தன்மை இதுதாங்க. நான் என்ன நினச்சிட்டேன், அன்னைக்கு இருந்ததை விட இன்றைக்கி தான் வார்த்தைகளில் கொஞ்சம் தெளிவு இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். நீங்கள் பழைய வீடியோக்கள் பாருங்கள், நான் அழாம தான் மோஸ்ட்லி பேசியிருப்பேன். இப்போல்லாம் அழ தோணுது அப்படின்னா இந்த டைம் எனக்கு சரியில்லைங்க. எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாத குழப்பத்தில் தான் கண்ணிலேருந்து தண்ணி வந்துருச்சே தவிர நான் அழுது சிம்பத்தி க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கல. நான் என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டிங்க, நான் ஒரு டிகிரி பண்ணியிருக்கேங்க. இந்த வாய்ஸில் ஒரு டல்னஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சில விஷயங்களை கடந்து வரணும். அதை கடந்து வந்துட்டேன்னா நம்ம பேசுகிறதுல ஒரு மாற்றம் வரும். அந்த நாளுக்காக தான் நானும் காத்துட்ருக்கேன். நான் யாருக்குமே இது வரைக்கும் வீட்டு அட்ரஸ் கொடுத்ததில்லைங்க. என்னை தாண்டி பிள்ளைங்க விஷயத்தையும் நான் யோசிக்கணுங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாரும் எப்போவுமே நம்மளை தப்பாக எதுவும் பேசிடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். எனக்கான பெரிய தன்னம்பிக்கையே நீங்கள் தான். நீங்கள் கொடுக்குற தைரியத்தில் தான் என் பிள்ளைங்களை நான் தைரியமாக வளர்த்துட்ருக்கேன். நீங்கள் டைப் பண்ணுற ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு ரொம்ப வேல்யூவானதுங்க. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.